வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்ஸில் இப்போது சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் WBL மேட்சுக்கும் GL டீம்ஸும் SL டீம்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம பிச்சோட கண்டிஷன்ஸ் ப்ளஸ் ரொட்டேஷன் எப்படி பண்ணலாம், ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே வரும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே கொடுத்துருந்தோம். நீங்கள் நியூவாக வீடியோ பார்க்குற மெம்பராக இருந்தால் மஸ்ட்டாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு சில விவரங்கள் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன் டைமில் டீமை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நேற்று லெவல்ஸ் அன்சேஞ்சு. ஸோ அதனால் நமக்கு டைமிங் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த விவரங்கள்லாம் கொடுத்தோம். ஒருவேளை லெவல்ஸில் சேஞ்ச் இருக்கும்போது அந்த பிளேயர்ஸையும் நம்ம இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தகவல்களை கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கொடுப்போம். ஸோ நேற்று கேப்டன்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே ஆல்ரவுண்டரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம கேப்டன் பாசிட்டிபிள் வந்து பேட்டருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் நம்ம டீமில் கூட பேட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கெங்கே யாரெல்லாம் மிஸ் பண்ணணும் அதே போல் ஸோ ஒரு சாய்ஸாக சில பிளேயர்ஸை கொடுப்போம். ஸோ அதில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக வரும். ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான வீடியோ. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் நடக்குது. ஸோ ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ அதனால் சாம்பியன்ஸ் டிராஃபிக் இது வரைக்கும் நம்ம வீடியோ போடலை. ஸோ இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ எல்லா டீமும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் எல்லாமே ஒரு மேட்ச் விளையாண்டுட்டாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இது 2வது மேட்ச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல்ஸை பார்த்துடலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமில் எந்த மாற்றமும் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். ஸோ சேம் லெவலோட போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அல்லது வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவோட இடத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மற்றபடி லெவல்ஸ் அப்படியே இருக்கலாம். ஸோ முகமது ஷமி லாஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஏசிங் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது. அதனால் ஷமியை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே பாகிஸ்தானோட லெவல்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்க வாய்ப்பு. ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்சு இன்ஜுரி. ஸோ ஜமானுக்கு பொதுவாக இமாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவலில் வச்சு தான் எடுத்திருக்கோம். பக்கர் ஜமானுக்கு பொதுவாக இமான் உள்ளே வர்ற மாதிரி. ஓகேங்களா, வேறு எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. ஸோ மேபி இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த லெவலில் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ODI டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ODI அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸை நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபார்ம் பேஸ்லேயும் சரி, ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஸோ இந்த விஷயத்தையும் கொஞ்சம் இன் பண்ணி தான் பார்க்கணும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் அவ்வளவு தெளிவாக ஃபார்மில் இல்லை. KL ராகுல் ஃபார்மில் தான் இருக்கார். பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் KL ராகுல்கிட்ட இருக்குது. ஸோ இது 2 டிஃபிகல்ட்டான விஷயந்தான் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயே நம்ம டீம் கொடுக்கும்போது முகமது ரிஸ்வானை மிஸ் பண்ணி ரிக்கில்டனை மட்டும்தான் வச்சுருந்தோம். ரிக்கில்டன் ரீசெண்ட் டைம் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ அதுபடி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ரிஸ்வான் ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் இந்தியாவுக்கு எதிராக ரிஸ்வானோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த பேஸில் ரிஸ்வானை யோசித்து பார்க்கலாம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஓகேங்களா, ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது KL ராகுல் நல்லா ஃபார்மில் இருக்கார். டவுன் ட்ராக். ஸோ மிடில் வரைக்கும் வர்றக்கும் வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் அப்படி இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் விக்கெட்ஸ்கள் போகவும் வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல KL ராகுலை பிக் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மற்ற கேப்டன் ஆப்ஷன் இதெல்லாமே பார்க்கலாம். அடுத்து பேட்டிங் கேட்டகரி பற்றி ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்கார். விராட் கோலி ஒரு ரீசெண்ட் டைம் நல்ல ஃபார்மில் இல்லை, டச்சில் இல்லை அப்படின்னாலும் ஒரு சுச்சுவேஷன் எப்படி மாறுது. ஒரு வேளை பாகிஸ்தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க, லாஸ்ட் மேட்ச் தோல்வி இருக்குது, கொஞ்சம் இந்தியாவுக்கு எதிராக எப்போவுமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு காரணமாக அதுவும் சேசிங் அப்படின்னு வரும்போது
விராட் கோலி ஃபார்முக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்ட சில டீம் கூட நல்லா விளையாடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படலாம். ஓகேங்களா. பாபர் அசாம் ஸோ ஒரு டீசெண்டான ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கு எதிராக மேக்ஸிமம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் விராட் கோலிக்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் பாபர் அசாமுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல ரிஸ்வான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ பாபர் அசாம் 50-50 ஆப்ஷன் தான். சுப்மான் கில் நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் தொடர்ச்சியாக ஹிட்டு கொடுத்துட்டு வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட முக்கியமான மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிற அந்த லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாமும் 50-50 தான், சுப்மான் கில்லும் 50-50 தான். ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். இந்த மாதிரி பாகிஸ்தான் மாதிரியான ரொம்ப அட்டாக்டு பவுலிங்க்கு எதிராக ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சவுத் சாகில், தயப் தாஹிர் உங்களுடைய ரிஸ்கி ஆப்ஷனில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஒன் சைடாக மேக் பண்ணும்போது மட்டும் ட்ரை பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கார்த்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஸோ இவங்களையெல்லாம். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கியமான சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இந்தியாவுக்கு ஃபைட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானை யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல பாண்டியா இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்து ஜட்டுவை பற்றி நம்ம பார்க்கும்போது ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க, அதாவது பவுலிங்கில் கூட. ஸோ இங்கே பவுலிங் ட்ராக், அதனால தான் இவரோட பர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த மேட்ச் ஃபைட்ஃபுல் மேட்சாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு பாகிஸ்தான் டஃப் கொடுக்கும் அப்படின்னா இங்கே விராட் கோலி, கார்த்திக் பாண்டியா, ஜடேஜா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அக்சர் பட்டேல் இந்த பிச்சு கண்டிஷன் இதுக்கு எல்லாமே சூட்டபிள் பிளேயர் தான். ஸோ திரும்பவும் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. ஆகாஷ் சல்மான் அவங்க டீமில் ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒன் சைடு மாதிரி டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அவரை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். குத்யுல் ஸ்டார் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பிளேயர். ரீசெண்ட் டைம் ஃபார்மும் நல்லா இருக்குது. அவருடைய டவுன் ரொம்ப லோயராக இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ரீசெண்ட் ஃபார்ம் இதெல்லாம் பார்க்கும்போது டொமஸ்டிக் டோர்னமெண்ட் நடந்தது பாகிஸ்தானில், அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருந்தது, நல்லாவே பண்ணியிருந்தார். பேட்டிங்கில் கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்திருந்தார். இப்போ கொஞ்சம் டவுனு, ரொம்ப டவுன் அப்படின்னா கூட டீமை சரிவில் இருந்து கொஞ்சம் மேலே கொண்டு வர்ற அந்த ரோலை குத்தில்ஷா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகாஷ் சல்மான், குத்தில்ஷா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கும் குத்தில்ஷா மாதிரியான பிளேயர்ஸ் சூட்டபிள் ஆகக்கூடிய பிளேயர் தான். ஓகே, அடுத்தது பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் முகமது ஷமி ஒன் சைடு மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். லாஸ்ட் மேட்ச் ஒன் சைடாக தான் இந்தியா வின் பண்ணாங்க. பேட்டிங்கில் ரெண்டாவது தடுமாறினாலும் பவுலிங்கில் டாமினேட்டாக இருந்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ ஷமி அதே மாதிரியான ஒரு கேட்டகரி உள்ள பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் சைன்ஸ் அஃப்ரிடி ஃப்ளாப்பு, இந்தியாவுக்கு எதிராக ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ கன்சிடரபுளாக பார்க்கலாம். குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஜட்டுக்கு சொன்னோமோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். குல்தீப் யாதவ் நல்ல டேன் கிடைக்கக்கூடிய ட்ராக்கில் நல்ல விக்கெட்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மீடியம் டேன் அப்படிங்கிறது தான் இருக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக்னால் உங்களுக்கு ஜட்டு மெயினாக இருப்பார். நல்ல பவுலிங் ட்ராக்னால் குல்தீப் யாதவ் மெயினாக இருப்பார். பட் இந்த ட்ராக் டேன் இல்லை, பட் பவுலிங்க்கு ஸ்லோயர் வேரியேஷனோ அல்லது லைட்டாக டேன் பண்ணுற மாதிரி இடங்களில் தான் நல்ல விக்கெட் கிடைக்கிது. ஸோ குல்தீப் யாதவ் 50-50 ஆப்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். ஹரிஸ் ரஃப் ஆகட்டும், சைன்ஸ் அப்ரிடி ஆகட்டும், இந்தியாவுக்கு எதிராக ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிடரபுளாக பார்க்க வேண்டிய பிளேயர் தான். ஸோ அதுக்கப்புறம் நசீம் ஷா, ஏ அகமது. ஸோ ஏ அகமது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னா ஹர்ஷித் ராணா இந்த மேட்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் படி ஸோ இந்த 2 பேர் அல்லது இந்த 2 பேர், ஸோ இப்படி ட்ரீம் டீம் அமைய வாய்ப்பு இருக்குது. பவுலிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆகும்போது மட்டும், இல்லை பேட்டிங் பேஸில் அப்படின்னா இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் மட்டும் எடுக்கிற மாதிரி வரும் உங்கள் டீமில். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ ஓவராலாக பிளேயர்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போது இந்த மேட்சோட டாப் 4 பிக்கு, மேட்ச் ப்ரோக்ரஸ்ஸு, கேப்டன் விசி ஆப்ஷன், இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ டாப் 4ல் ஷமி இருக்கார். ஸோ ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். செகண்டில் பேட்டர், தேர்டில் ஆல்ரவுண்டர், ஃபோர்த்தில்
விக்கெட் கீப்பர் இருக்கார். ஸோ இந்த சாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறலாம். 4th விக்கெட் கீப்பரில் இருக்கிறது பேட்டிங்க்கு கூட மாறலாம். ஸோ இந்த 2 சினாரியோவும் பெருசாக உங்களை பாதிக்காது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லிடுவோம். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த 4 வந்து பேட்டிங்க்கு மூவ் ஆகலாம். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இந்த அமைப்பு எப்படி மேட்சை மூவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 2 வகையாக ப்ரோக்ரஸ் ஆகலாம். ஓகேங்களா. ஒன்று வந்து விக்கெட் ப்ளஸ் ரன் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ ஒரு மீடியம் ரேஞ்சு ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மூவ் ஆகலாம். இது ஒரு சாய்ஸ். ஓகேங்களா. ஆர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல ரன்னு வரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படலாம். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ரோக்ரஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ரோக்ரஸ் ஒன்று விக்கெட் ப்ளஸ் ரன், ஸோ ஒரு ஆவரேஜ் ரன் அப்படிங்கிற மாதிரி வரலாம். அல்லது பியூராக இது அப்படியே கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா விக்கெட் கீப்பிங்க்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நல்ல ரன் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். ரைட். இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ரோக்ரஸ். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் ப்ளஸ் ரன் இந்த ப்ரோக்ரஸில் நடக்குது அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் நெகட்டிவாக நடக்கும். விக்கெட் கீப்பிங்கில் இருக்குது. ஸோ அங்கேயும் விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படின்னு வரும். ஸோ 2 இன்னிங்ஸ்லேயுமே விக்கெட் ப்ளஸ் ரன், 2 பக்கம் ஒரு ஈக்குவலான மேட்ச். நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ மேட்ச் டஃப்பாக போச்சுன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மூவ் ஆகிறத அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிக் பண்ணுற மாதிரி வரும். போத் வில் வெல் ஃபைட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுங்க. இது ஒரு ரகம். ஸோ ரெண்டாவது, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் வர மாதிரியான ஒரு அமைப்புக்கு நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க. சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கு போகுது, இது கன்வெர்ட் ஆகக்கூடிய இடம் இது. ஸோ அப்போ வந்து நல்ல ரன்னு வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்ரஸை எடுத்துக்குங்க. செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் ப்ளஸ் ரன், ஸோ மீடியம் ரேஞ்ச் ஸ்கோரில் லாஸ் பண்ணுறாங்க சேசிங் டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா. ஸோ அது இந்தியா சைடு தான் மேக்ஸிமம் டீமை மேக் பண்ணுவீங்க. அப்படி மேக் பண்ணும்போது இந்த 2 அமைப்பை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று நல்ல ரன்னு வரும், செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் ப்ளஸ் ரன்னுன்னு போகும். ஸோ அந்த ஒரு அமைப்பு, இது ஒரு டைப்பில் டீமை மேக் பண்ணுங்கள். ரெண்டாவது அமைப்பு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் ப்ளஸ் ரன். ஸோ இப்போது ஒரு வேளை பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விக்கெட்டு ப்ளஸ் ரன் மீடியம் ரேஞ்சில் ஸ்கோர் வரும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ டைரெக்டாக எங்கே போகுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகாது, திரும்பவும் விக்கெட் ப்ளஸ் ரன் மேட்ச் ஈக்குவலாக போகிற மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்தியா வின் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நம்ம யோசிப்போம். 2 வகையை அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஒன்று, நல்ல ரன் அடிக்கும். இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நல்ல ரன் வந்துடும். ரெண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் அதுவும் ப்ரோக்ரஸ் ஆகும். பட் இந்தியா அதில் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது இந்தியா சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படின்னு வருது, திரும்ப இந்தியா விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படின்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் ஃபைட் உள்ள ஒரு மேட்சாக தான் இந்த மேட்சை பார்க்கணும். ஓகேங்களா. இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, இந்தியா செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ஈக்குவலாக போய் மேட்சை வின் பண்ணுற ஒரு அமைப்பு இருக்குது. ஒன் சைடு டீமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட். ஓகே. ஸோ இது மேட்ச் ப்ரோக்ரஸ் பார்த்துட்டோம். கேப்டன் விசி பார்த்துட்டு எந்த மாதிரியான பிளேயர்ஸை பிக் பண்ணலாங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற பிக்கிங் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஓடிஐக்கு கேப்டன் சாய்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்படி இருந்தும் நம்ம இப்போது லாஸ்ட்டு 2 மேட்ச்சில் ஓரளவுக்கு பெட்டராக தான் கொடுத்துருந்தோம். கேப்டன் கேட்டகரி எங்கே இருக்குமோ அதுக்கு நியரஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். நம்ம பேட்டிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் வரும், பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஸோ பேட்டிங் பேஸில் தான் கேப்டன் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சும் அதே போல் தான். ஸோ நம்ம அங்கேயும் கேப்டனை பேட்டிங் பேஸில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட்டு பேட்டிங்கில் தான் வந்திருந்தது. ஓகேங்களா. ஓகே. கொஞ்சம் ரிஸ்கி தான், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ பவுலிங், விக்கெட் கீப்பர், ஃபஸ்ட் பிக், 4th பிக், 3rd பிக், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த அமைப்பு திரும்ப பேட்டிங் பேஸில் தான் ஒரு கேப்டன் அப்படிங்கிறத கொடுக்குது. விக்கெட்ஸும் நிறையா போனால் கூட பேட்டிங், விக்கெட் கீப்பர், ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க கேப்டனாக வரக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ப்ரெடிக்டில் விராட் கோலி. ஸோ டிஃபிகல்ட் டு ப்ரிடிக்ட் தான், இருந்தாலும் என்னுடைய சாய்ஸை கொடுத்துக்கிறேன், உங்களுடைய சாய்ஸில் இருக்கிறவங்களையும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சாய்ஸாக விராட் கோலியும், ஸோ இங்கே முகமது ரிஸ்வானும், ஸோ அதுக்கப்புறமா
ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப ரிஸ்கி சாய்ஸு, இது கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கங்க. ஸோ இதே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இமாம் உல் ஹக். ஸோ இந்த பிளேயர்ஸை பேட்டிங் கேட்டகரியில் கேப்டனாக நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் ரோஹித் சர்மா, கில்லு, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸை நம்ம கேப்டன் சாய்ஸில் எடுக்கலை. கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்கள் ரோஹித் சர்மா, கில்லுக்கு பொதுவாக விராட் கோலிக்கு பொதுவாக ரோஹித் சர்மாவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பேட்டிங் கேட்டகரியில் உள்ள கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ இதிலே வேறு அமைப்பு ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன் எங்கே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பவுலிங் கேட்டகரிக்கு போகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் ப்ரோக்ரஸ் அப்படி இருக்குமா அப்படிங்கிற பெரிய பெரிய கேள்வி. ஸோ இருந்தாலும் பவுலிங்கில் கேப்டன் சாய்ஸ் வருது அப்படின்னா ஸோ ஷாஹின் அஃப்ரிடி, கரீம் அஷ்ரஃப், முகமது ஷமி, ஸோ இந்த 3 பேரும் தான் டாப்பர் பிக்கு தான். ஸோ அதனால் இங்கே விட பேட்டிங்க்கு அதிக வாய்ப்பு கேப்டன் வர இந்த மேட்ச் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னோடய சாய்ஸ். ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு கேப்டன் போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விசி ரேஞ்சுக்கு மட்டும் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ பேட்டிங்கில் கேப்டன் யூஸ் பண்ணும்போது விசி மோஸ்ட்லி ஆப்போசிட் டீம் பேட்டிங்லேயோ அல்லது பவுலிங்லேயோ யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸு. பேட்டிங்கில் கேப்டன் கொடுத்து ஆல்ரவுண்டரில் விசி அப்படிங்கிறது மோஸ்ட்லி அதிகமாக வராத ஒரு விஷயம். ஸோ இது கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆல்ரவுண்டரில் கேப்டன் சாய்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மேட்சும் திரும்பவும் அக்சர் பட்டேல், பாண்டியா, ஸோ ஆஹா சல்மான், ஸோ இந்த 3 பேர் தான் சாய்ஸில் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இனி வரக்கூடிய அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சஸ்க்கு வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ண முடியறதில்லை ஓடிஐயில். எனக்கு அதில் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடரபுளாக பார்த்துக்குங்க. உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஆன் டைமில் டேபிளும் சின்னதாக மாறுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது விராட் கோலி எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேபிள் வைஸில் இப்போது அது சின்னதாக சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா தான் அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா அவருக்கான வாய்ப்புமே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரே சாய்ஸ் தான். இதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சு மந்தனா, ஈபெர்ரி, ஸோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கேப்டன். ஸோ நான் மந்தனாவை கொடுத்துருப்பேன், பட் ஈபெர்ரி கேப்டன் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறது பெட்டர் சாய்ஸ். ஸோ நீங்கள் வேறு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு 7 பேர்த்தில் தான் பெஸ்ட்டாக கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ பாண்டியா கூட கேப்டன் சாய்ஸில் வருவாரா அப்படிங்கிறது கேள்வி. ஜட்டு கேப்டன் வர முடியுமா அப்படிங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ முகமது ஷமி, குல்தீப் யாதவ். ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது சாய்ஸ் உங்களுடைய சாய்ஸில் ஒரு கேப்டனை தேடுறீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த 6 பிளேயரில் ஏதாவது ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய சாய்ஸை தவிர்த்து மொத்தமாக கேப்டனுக்கு யாருக்கெல்லாம் இந்தியாவில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான இது விடையாக எடுத்துக்கங்க. அதே போல் தான் பாகிஸ்தானில் ரிஸ்வான், இமாம் உல் ஹக் நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இது ஃபில்டர் பண்ணாமல் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு தர்றேன். ஓகேங்களா? கேஸா, நசீம் ஷா, ஏ அகமது. ஸோ இப்படி வருது. ஸோ இது இவங்களுக்குள்ளே கேப்டன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் பெஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு யாரை தோணுதோ ஸோ அவங்கள எடுத்துக்கலாம். என்னுடைய பெஸ்ட்டு சாய்ஸில் பாகிஸ்தானில் ஸோ இந்த தில் ஷா ரீசெண்ட் ஃபார்முக்காக இங்கே எடுக்கிறோம். ஸோ இந்த 4 பேர் கேப்டன் வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸ்ட்ரா தான் இப்போ நம்ம கடைசியாக சொன்ன விஷயம். ஓகே, இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.